இந்த இடங்கள்ல உங்களை எல்லாம் சந்திக்கிற மிக 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 மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ஒரு நிகழ்ச்சியாகவும் இருக்கு. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாரு, இந்த ஆட்சி அமைஞ்சது நம்மளோட மக்களுக்காக, நம்ம மக்கள்லாம் தேர்ந்தெடுத்து நம்மளை சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு எங்க ஒரு எம்எல்ஏ பார்த்து மீட் பண்ணும்போது எம்எல்ஏ மீட்டிங்ல சொன்னாரு. இது எல்லாமே நம்ம மக்களுக்காக கொடுத்த மாற்றம். 50 ஆண்டு காலமா 70 ஆண்டு காலமா இருந்த கட்சி எல்லாமே தமிழ்நாடு அரசியல் மட்டுமல்ல, இந்தியா லெவல் எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரி புரட்சிகரமான ஒரு மக்கள் ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சப்போர்ட்டை நம்ம எந்த சூழ்நிலையிலையும் எந்த இடங்களையும் எந்த விதமான கட்சி பாகுபாடும் இல்லாம எந்த ஒரு இண்டிவிஜுவல் பாகுபாடும் இல்லாம மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொன்னாரு. அப்ப ஒரு வார்த்தை பேச சொல்லும்போது, எந்த இடங்கள்லையும் யாருடையும் அன்பு பாராட்டி சகோதரத்துவத்தோட ஒரு ஃபேமிலியா எங்க தலைவர் எப்பவும் சொல்ற மாதிரி ஒரு நண்பனாக, ஒரு தோழனாக, உறவினராக, ஒரு சகோதரனாக, ஒரு ஃபேமிலி பர்சனாக இருந்த மக்களுக்கு கூடயே சேவை பண்ணுங்கன்னு சொன்னாரு. அவர் அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கும் எங்க மனசுக்குள்ள ரொம்ப எல்லா எம்எல்ஏஸ் மனசுக்குள்ளே ஒரு ஒரு ஞாபகமா என்னைக்கும் மைண்ட்ல வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதே போலதான் அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கு தமிழகத்தில் எல்லாருமே அனைவரும் ஒரு குடும்பமாக, ஒரு சகோதரனாக, ஒரு தமிழக வெற்றி கழகம் என்பது குடும்பமாக எல்லாரும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றோம். இதுல எந்த கட்சி, நான் ஒரு அந்த 50 ஆண்டு கால கட்சி, நான் ஒரு 70 ஆண்டு கால கட்சி, நான் நேற்று வந்த ஒரு மத்திய அரசாங்கம் சம்பந்த ஒன்றிய அரசு சம்பந்த ஒரு கட்சி அப்படின்னு பாகுபாடு எதுவுமே இல்லாம எல்லாருமே முதலமைச்சர் அவர்களை ஒரு அன்பால அவரோட ஒவ்வொரு ஸ்பீச்சும் கொடுக்கும்போது இன்ஸ்பிரேஷன் இருக்கும். அவர் ஒரு விக்ரவாணி மாநாடு பேசினாருன்னா அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி வைப்ரேஷன், ஒரு இன்ட்யூஷனாக இருக்கும், நல்லா இருக்கும். மதுரை மாநாடு பேசும்போது சில கருத்துக்களை பதிவிட்டார், அது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு ஸ்பிரிட்டா இருக்கும். அது போல ஒவ்வொரு சபைகள்லையும் ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் நம்ம முதலமைச்சர் பேசும்போது அவர் சொல்ற வார்த்தைகள் நமக்கு மட்டுமல்ல, கூடயே பயணிக்க எங்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு மக்களுக்கும், ஒவ்வொரு மாற்றுக் கட்சி இருக்கிறவங்களுக்கும் சரி, குழந்தைகள் மனசு வரைக்கும் ரொம்ப பதிஞ்சிருக்கு. இன்னைக்கு சட்டமன்றம் இருக்குன்னா சட்டமன்ற செயல்பாடு எப்படி இருக்கு, என்ன செயல்பாடு பண்றாங்க, என்னென்ன விஷயம் நடக்குது, யாரெல்லாம் அமைச்சர்கள், அவங்களோட பணிகள் என்ன, என்னென்ன கேள்விகளில் கேட்கலாம், என்னென்ன உரிமைகள் இருக்குங்கிறத இன்னைக்கு ஒரு ஸ்கூலுக்கு போற குழந்தைகள்ல இருந்து, ஒரு ஆட்டோவில் போற நண்பர்கள் இருந்து, வீட்டில் இருக்கிற நம்மளோட மகளிர் வரைக்கும் எல்லாருமே உன்னிப்பா கவனிச்சு வாட்ச் பண்றாங்க. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இனி தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவில் எந்த இடத்துல பின்னாலும், இங்கே டெல்லி போனாலும் இந்த அரசியல் மாற்றங்கிறது பெரும் பேசும் பொருளாக நம்ம வெற்றி தலைவரின் பெயரை சொல்லி ஒரு ஹிஸ்டரியில பெரிய லெவல்ல பதிகிற அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல், வித்தியாசமான அமைப்பு முறை இருக்கு. இதுல இந்த ஒரு அரசியல் மாற்றத்துல, இந்த அரசியல் மக்கள் சேவையில இப்ப நம்ம முதலமைச்சர் சொல்ற மாதிரி மனசாட்சியுள்ள மக்களாட்சியாக இந்த தேர்தலில் இந்த தமிழக மக்களுக்கு வேலை செய்யறதுலையும் அவங்களுக்கு தேவை கூர்ந்து ஒர்க் பண்றதுலையும் நான் மட்டுமல்ல, எங்க கூட எல்லாருமே, எங்க நண்பர் மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் கிருஷ்ணானந்த அண்ணன், எங்க கூட இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்க கூட பணியாற்றும் அமைச்சர்கள், எங்களோட இருக்கிற மாற்றுக் கட்சி இருக்கிற தோழர்கள் எல்லாருமே சிறப்பாகவும் சீரியஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் ஒரே கொள்கையோட தான் இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் எந்த இடங்கள்லையும் லஞ்ச லாவணியம் இல்லாத ஆட்சியையும், நேர்மையான ஆட்சியையும், ஊழலற்ற வெளிப்படைத்தன்மை ஆட்சியை மட்டும்தான் பண்ணணுங்கிறது எல்லாருமே ஒரே சென்ட்ரிக்கா, ஒரே சிஸ்டமேட்டிக்கா முதலமைச்சர் ஒரே கொள்கையை இறங்கி ஃபாலோ பண்றோம். இது வருங்காலங்கள் இப்போ ஆல்ரெடி எல்லாம் பாதி பேர் தெரிஞ்சிருக்கும். இனி வருங்காலங்களில் பட்ஜெட் செஷன்லாம் வரும்போது எல்லா இடங்கள்லையும் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அவங்க லிபர்ட்டியா, ஃப்ரீயா மக்களுக்கு என்ன சர்வீஸை பண்ணணுமோ, எந்த நோக்கத்துக்காக ஒவ்வொரு அமைப்பும் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை கண்டிப்பாக நிறைவேற்றும். லஞ்ச ஒழிப்புத்துறை ஆகட்டும், எல்லாண்டோ அவருக்கு டிபார்ட்மெண்ட், எல்லா துறைகளும் அதுக்கு என்ன துறை ஒதுக்கப்பட்டதோ அந்த துறைகளில் யாரோட ஃபோர்ஸ்ஃபுல், யாரோட ப்ரெஷர் இல்லாமல் இண்டிபெண்டா அவங்களோட துறைகளை 100க்கு 100 மடங்கு செய்வாங்க. நம்ம முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி எல்லா துறைகளுமே இண்டிபெண்டாக, எந்த ப்ரெஷரும் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையோட மக்களுக்கு தேவையான சர்வீஸோட மட்டும்தான் இருப்பாங்கிறது நீ வருங்காலம் இப்போ ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா துறைகளும் பார்க்குறோம். இன்னும் வரும் காலங்களில் இன்னும் சிறப்பாகவும், மேன்மையாகவும், திறமையாகவும், ஃபாஸ்டாகவும் ஒர்க் பண்ணுங்கிறத எந்த நம்பிக்கையும், எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. 100% இருக்கும். இங்கே வந்து அனைவருக்குமே நீங்கள் மட்டுமல்ல, அனைவருமே
இந்த தமிழக மக்கள்ல இந்த தமிழ்நாட்டில் அனைவருக்கும் ஒரு நல்ல ஆட்சியையும் அன்பான ஆட்சியையும் மக்களுக்கு சர்வீஸ் பண்ற ஒரே கொள்கையோடும் நீங்க எல்லாரும் பயணிக்கணுங்கிற கருத்தையும் இனி வரப்போற காலங்களில் வர அனைத்து விதமான மக்களும் ஒரே கொள்கை மட்டும்தான் இருக்கும். உள்ள வரும்போதே நம்ம மைண்ட்ல செட் பண்ணிடுவோம், இப்படித்தான் இருக்கணும். இந்த கட்சி நம்ம தமிழ் வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் இப்படித்தான் இருக்கணும். இதுதான் பிரின்சிபல்ஸு, இங்கதான் ஃபாலோ அப்ஸு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், சர்வீஸ் பண்ணுவோம். நம்ம முதலமைச்சரோட அவர் என்ன சொல்லுகிறாரோ, என்ன கட்டளையிடுகிறாரோ, என்ன நினைக்கிறாரோ, அவர் கருத்து என்னவா இருக்கோ, அவர் எண்ணங்கள் என்னவா இருக்கோ, அதை மட்டுமே சீரிய முறையில் செய்யணுங்கிறத எல்லாரும் கடைப்பிடிக்கணும்னு கேட்டுக்கிட்டு, நம்ம தமிழ் வெற்றி கழகத்தில் உறுதிமொழி சொல்லுவோம். அந்த உறுதிமொழியில் ஒவ்வொரு வார்த்தைகளும் செதுக்கப்பட்ட வார்த்தைகள். அதன் பிரகாரம் அனைவருமே இன்று மட்டுமல்ல, நாளை மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கு சர்வீஸ் இருந்து இந்த தமிழக வெற்றி கழகம் மக்களுடனே இருக்கும், மக்களுடனே பயணிக்கும் என்று எல்லாத்துக்கும் ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.